Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு பாக்கெட் மேகி அப்புறமா 4 ஸ்லைஸ் பிரெட் வச்சு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப குயிக்கா பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மேகி கேக்க 3 கப் அளவுக்கு சுடு தண்ணியில சேர்த்துக்கோங்க. இத லைட்டா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி அப்படியே சேர்த்துக்கோங்க. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வேகட்டும். 2 நிமிஷத்துல நல்லா வெந்து ரெடியா இருக்கு. சோ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு லைட்டா ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பானை சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மேகி கூட வரக்கூடிய அந்த மேகி டேஸ்ட் மேக்கரை உள்ள சேர்த்துருங்க. இத லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்க அந்த மேகி உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல நூடுல்ஸ் நல்லா ட்ரையா இருக்கு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. இத ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மிக்சிங் பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இத நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் பீசஸ் எடுத்துக்கோங்க. இதோட எட்ஜஸை கட் பண்ணிருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னை வச்சு லைட்டா அந்த பிரெட் மேல ரோல் பண்ணிருங்க. ஒரு லேயர் ஆஃப் அந்த மைதா பேஸ்ட் ஒரு எட்ஜ்ல வச்சிருங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்டு மேகியும் வச்சிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிருங்க. இப்போ இது ஃப்ரை ஆறதுக்கு ரெடியா இருக்கு. இதே மாதிரி எல்லா பிரெட் மேகியும் பண்ணிட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பானை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பிரெட் மேகியை உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பிட்டு அகைன் 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்தில் 2 சைடும் நல்லா டோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான பிரெட் மேகி பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஈஸி, டெலிஷியஸ், ஹெல்தி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பிரெட் மேகி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.